ஹாப்பினஸ் இஸ் த ரூட் டு சக்சஸ். வெற்றிக்கான வழி என்ன அப்படின்னு கேட்டா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? டெடிகேஷன், ஹார்ட் ஒர்க் இப்படிலாம் சொல்லுவாங்க. கண்டிப்பா அது எல்லாமே வெற்றிக்கான வழிதான். ஆனா அதோட சேர்ந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமும் இருக்குங்க, ஹாப்பினஸ். நீங்க செய்யக்கூடிய விஷயத்த ரொம்ப சந்தோஷமா மனசுல இருந்து செஞ்சீங்க அப்படின்னா அதுவுமே உங்களை சக்சஸோட பாத்துல ரொம்பவே சீக்கிரமா போய் ரீச் பண்ணி விட்டுரும். நீங்க ரொம்ப சிடுசிடுன்னு ஒரு வேலையை செய்றீங்கன்னு வைங்களேன், நாளையில இருந்து சும்மா ஹாப்பியா அதை பண்ணி பாருங்களேன். உங்களை சுத்தி இருக்கவங்களே என்னப்பா அது இவ்வளவு மாற்றம், இப்படி சூப்பரா ஒர்க் பண்றீங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மோட்டிவேஷன்ல இன்னும் அந்த வேலையை நீங்க ஜாலியாவே செய்வீங்க அப்படின்னு தான் சொல்லணும். இத்தனை நாள் நீங்க சிடுசிடுன்னு செஞ்ச வேலையை கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே மகிழ்ச்சியோட நாளைல இருந்து செஞ்சு பாருங்களேன். உங்களை சுத்தி இருக்கவங்களே உங்களை குவெஸ்சன் பண்ணுவாங்க, எப்படிப்பா இத்தனை நாள் இப்படி வேலை செஞ்சா இன்னைக்கு செம ஜம்முன்னு வேலை சரி அப்படின்னு கேட்பாங்க. அது உங்களுக்குள்ளே பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இந்த ஒரு பாசிட்டிவிட்டியோட இந்த டேவை ரொம்பவே அழகா ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் வழங்கும் முதல் வணக்கம். பவர்ட் பை கேஎஸ்ஆர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் திருச்செங்கோடு, பூர்விகா மொபைல்ஸ் அண்ட் ஹோம் அப்ளையன்சஸ், அரோமா அக்மார் கீ, கோ பிரசன்டட் பை சுரா ஸ்கூல் கைட். எனக்கு மண்டே நோனே காலங்காத்தால பிரஷராவே இந்த டே ஸ்டார்ட் ஆகுமோ அப்படின்னு ஒரு பயமாவே இருக்கா? கவலையே படாதீங்க. இந்த டே உங்களுக்கு செம சூப்பரா போகுது அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்காகவே எங்களோட ஜோதிடர் வந்திருக்காரு. உங்க ராசிக்கு எப்படிலாம் இந்த டே போகுது அப்படிங்கறத அவரே சொல்வாரு. இது ராசி நல்ல ராசி. விஜய் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். ஒவ்வொரு நாளும் முதல் வணக்கத்தில் ராசி நல்ல ராசியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 15/7/2024 ஆனி மாதம் 31ஆம் நாள் திங்கட்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். ஐயா, வெளியிடம்லாம் சந்தோஷமா இருக்கும், நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும். தொழில் எடுக்கட்டும், உத்தியோகம் எடுக்கட்டும், வியாபாரம் இருக்கட்டும், படிப்பு இருக்கட்டும், எல்லாமே சக்ஸஸ் தான். அசையா பொருள் சேர்க்கை இருக்கட்டும், பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் இருக்கட்டும், எல்லாம் அற்புதமாக இருக்கும். ஆனால் இந்த விஷயத்தெல்லாம் நல்லா இருக்குதுன்னு குடும்பத்தில் போய் கொஞ்சம் கோபம் காட்டினீங்கன்னு வச்சுங்க, மொத்தமாக வச்சு செஞ்சுருவாங்க. அப்புறமா வெளியிலேயே நிம்மதியாக இருக்க முடியாது, வீட்லேயே நிம்மதியாக இருக்க முடியாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணோம், இன்னைக்கு வீட்டில் அமைதியாக இருந்துட்டா புத்திசாலி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு எதிரிகள் விஷயத்திலிருந்து பதட்டம் குறையும். உத்தியோகத்தில் மிகப்பெரிய ஏற்றம் ஏற்படும். தொடர்ச்சியாக காணப்பட்ட இந்த மன சங்கடம் தீரும். பெற்றோர் பெரியோர்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயம் நடக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த ஒரு சிக்கல் தீரும். தேக ஆரோக்கியத்தில் ஒரு உன்னதமான முடிவை எடுக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். குடும்பத்தில் சுபவரவுகளுக்கு உண்டான அனுகூலம் காணப்படும். குடும்பத்தில் சுபகாரியத்திற்கு உங்களுடைய முயற்சி பணத்திற்காகவோ மற்ற விஷயத்திற்காக எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயம் நடக்கும். ஸோ ஒரு புன்முறுவலோடு இருக்கக்கூடிய நாள். உத்தியோகத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம், தேவையில்லாத வாக்குவாதத்தை தவிர்த்தால் நல்லது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம். மிதுன ராசிக்காரர்களுக்கு பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் கூடாது. கண்டிப்பாக வாகனத்தில் தினமும் சொல்லி கொண்டு வருவேன், சிறிது கவனம். தேகாரக்கத்திற்கு சுய மருத்துவம் எடுக்கக்கூடிய மிதுனம் தேவையில்லாத வம்ப மாட்டிப்பீங்க. மிதுனத்துக்கு கண்டிப்பாக பழைய கடனை செட்டில் செய்யணும்னு நினைக்கிறதுக்கெல்லாம் ஒரு தீர்வு ஏற்படும். கடனை நம்பி பகையை நம்பி பயப்படாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு குரு பார்வை இருக்கிறதுனால சக்சஸ் ஏற்படும். எதிரிகளை வெற்றி கொள்ளக்கூடிய அமைப்பு மிதுனத்துக்கு இருக்கு. தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும். இரவு நேர பயணங்கள், இந்த நெருப்பு கிட்ட இருக்கிறச்ச ஃபோனை யூஸ் பண்ணுறது, சார்ஜரில் போட்டு ஃபோனை யூஸ் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை தான். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகம். கடக ராசிக்காரர்களுக்கு ரத்த பந்த உறவுகள்கிட்டே திடீர்னு கோபம் வரும். நல்லா இருப்பீங்க, எதுக்கு இவ்வளோ கோபம் வந்ததுன்னு உங்களுக்கே தெரியாது. குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் மனம் விட்டு பேசுவது நன்மை தரும். எதிரிகள் விஷயத்தில் இருந்த பதட்டம் படிப்படியாக குறையும். தப்பா முடிவுகள் எடுப்பீங்க. ஆடி மாதம் வரைக்கும் கொஞ்சம் எடுக்காதீங்க. விரயம் காட்டுறதுனால சுபவிரய பிராப்தம் காணப்படுகிறது. தைரியமாக இருப்பீங்க, ஆனால் அதுவே அசட்டு தைரியமாக வச்சு ஏதாவது ஒன்று பேசி மாட்டிப்பீங்க. நல்லதெல்லாம் அற்புதமாக இருக்கு. நீங்கள் அமைதியாக இருந்தாவே தேடி வந்துடும். எதுக்கு வரக்கூடிய லட்சுமியும் வரக்கூடிய கடாட்சத்தையும் வரக்கூடிய அதிர்ஷ்டத்தையும் எட்டி உதைச்சிடுறீங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம்.
தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய நாள். பெற்றோர் பெரியோர்களுக்கு அனுகூலம். இரத்த பந்த உறவுகளுக்கு உங்களுக்கும் இருந்த பிரச்சனை தீரும். தொழில் சார்ந்த விஷயத்தில் டக்குன்னு எடுக்கக்கூடிய முடிவு பெரிய சக்சஸ். சிம்மத்துக்கு லாபம் காட்டுது. லாபம் காட்டினா என்ன அர்த்தம்? பணம் வரும்னு அர்த்தம். ஸோ ஏதோ ஒரு பணம், உங்களுக்கு தேவையான பணம் அல்லது எதிர்பார்த்த பணம் ஒன்று வரும். வேறு மொழி பேசுகிறாங்க இல்லையா, இப்போ நீங்கள் தமிழ் பேசுகிறீங்க, தெலுங்கு பேசுகிறீங்கன்னா உங்கள் மொழி இல்லாத வேற மொழி பேசுகிறவங்களால ஆதாயம் வரும். அது எந்த மொழியாக இருந்தாலும் பரவாயில்ல, அனுகூலம் காணப்படும். வேற்று மதத்தினால் ஆதாயம் பெறக்கூடிய நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி. கன்னியா ராசிக்காரங்க வார்த்தையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும். லக்ஷ்மி கடாட்சம் அற்புதமாக இருக்குது சார். பணம், பிள்ளைகள் விஷயத்தில் பணம் எதிர்பார்த்த அமைப்பு கிடைக்கிறது, உத்தியோகத்தில் ஏற்றம் கிடைக்கிறது, தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் காணப்படுகிறது, பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சிக்கல் தீர்றது, தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயர்வது, யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் காணப்படுகிறது. குடும்பத்திலையும் கோபம் வேண்டாம், உத்தியோகத்திலும் கோபம் வேண்டாம், அக்கம் பக்கம் வீட்லேயும் கோபம் வேண்டாம், உறவினர்களிடத்திலும் கோபம் வேண்டாம். இன்னைக்கு கோபப்பட்டீங்கன்னா கன்னிக்கு விடியாத பகல், ஜாக்கிரதையா இருங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா. துலா ராசிக்காரர்களுக்கு சஞ்சலம் காணப்படும். ஏதோ ஒரு குழப்பம், நீங்களாவே குழப்பிப்பீங்க. இப்படி இருக்குமோ, அப்படி இருக்குமோ, அது இருக்குமோ, எதுவுமே இருக்காது. ஆனால் சும்மா இருக்க மாட்டீங்கல்ல, நீங்களே ஏதாவது ஒன்று யோசிச்சுட்டு இருந்தால் தானே தலைவலியை வர வைக்கணும். அதுக்கு ஜாதகத்தில் ஒன்றும் பண்ண முடியாது. அமைதியாக இருந்தால் எல்லாம் ஏற்றம். உங்கள் வேலையை பாருங்கள், சந்தோஷம். உங்கள் கடமையை செய்யுங்க, பிரதிபலன் எதிர்பார்க்காதீங்க, ஆனந்தம். எதிரிகள் விஷயத்தில் இந்த சிக்கல் தீரும், ஜெயம் ஏற்படும். பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள். வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் கூடக்கூடிய அற்புதமான காலகட்டம். இன்னைக்கு மட்டும் இல்லை, இன்னும் கொஞ்ச நாள் அப்படி தான் இருக்கும். குரு பார்வை இருக்குல்ல, அதனால தைரியமாக வீட்டிற்கு தேவையான விஷயம், குடும்பத்திற்கு தேவையான விஷயம், உங்களுக்கு தேவையான விஷயத்தில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சகம். விருச்சக ராசிக்காரர்களுக்கு விலை உயர்ந்த பொருள்கள் விஷயத்தில் மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கிரெடிட் கார்டெலாம் தேவையான்னு யோசிக்கணும். சும்மா யூபிஐ பின்னு போட்டு தேய்ச்சிட்டிங்கன்னா அப்புறமா நீங்கள் தான் பணம் கட்டணும். குடும்பத்தில் தேவையில்லாத ஒரு குழப்பம் காணப்படும். உத்தியோகத்தில் அது போல தான் இருக்கும். மேலதிகாரிகள், வேலை செய்கிறவங்க, மாஸ்டரு, வாத்தியார், படிக்கக்கூடிய மாணவர்களுக்கே தொந்தரவு இருக்குது. ஸோ கொஞ்சம் அடக்கி வாசிக்குங்க. நம்மளை தான் டார்கெட் பண்ணுவாங்கன்னு இன்றைக்கி கிளம்புறச்சவே செல்வி சொல்லிட்டாருன்னு நினச்சி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ என்ன பண்ணணும்? யுத்தம் செய்யக்கூடாது, தடுப்பு மட்டும்தான் செய்யணும். யுத்தம் செஞ்சால் எல்லாரும் சேர்ந்து ரவுண்டு கட்டுவாங்க, அப்புறமா உங்களால் தாங்க முடியாது. ஸோ தனியாளாக இருக்கீங்க, தனிமைப்படுத்திக்கிங்க. முடிஞ்சால் ஏதாவது பக்கத்தில் இருக்கிற பிடித்தமான கோயிலுக்கு போகிறதோ, இல்லது ஒரு லைப்ரரிக்கு போகிறதோ, இல்லது ஏதாவது ஒரு இஷ்டத்துக்கு இடத்துக்கு போகிறதோ சந்தோஷம். உங்கள் பிடித்த இடம் போகிறது உத்தமம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு. லாபம் ஏற்படும், பொருள் சேர்க்கை ஏற்படும், அசையாமசை பொருள் சேர்க்கை ஆனந்தம், கிளியரன்ஸ் ஆகும், பயணத்திற்கு உண்டான அனுகூலம் கிடைக்கும். உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம், கடல் கடந்த பயணம் ஏற்றம் தரும். தனிப்பட்ட தொழிலில் இருந்த பாதிப்பு நிவர்த்தி ஏற்படும். டக்கு டக்குன்னு செய்யக்கூடிய அனுகூலம் பெரிய அளவு ஏற்றத்தை தரும். தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு இருந்த மனத்தாங்கல் தீரும். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். குடும்பத்தில் ஏதோ ஒரு மாதிரி கோபதாபம், அடிக்கடிக்கு பயணம், அது மாதிரி இருக்கிறது ஒரு சலிப்பாக இருக்கும். என்னடா வாழ்க்கைன்னு இருக்கும். அது மாறும். உங்களை தாங்கக்கூடிய அளவுக்கு குடும்ப உறுப்பினர்கள் மாற்றிக்கொள்வார்கள். உங்கள் மீது அன்பு கொட்டுவது அதிகப்படுத்துவார்கள். அதனால ஒரு நம்பிக்கை காணப்படும். பெண்களுக்கு அற்புதமான நாள். அவர்கள் நினைத்த ஒரு பொருள் சேர்க்கை ஏற்படுவதுடன் கண்டிப்பாக ரொம்ப நாள் கனவு ஒன்று நிறைவேறும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம். தொழில் வளரும் சார். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் இன்றைக்கி பேசுங்க, சக்ஸஸ் ஆகிடும். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் அடக்கி வாசிங்க. பிள்ளைங்க உங்களுக்கு எதிராக தான் கறக்கு முறுக்குன்னு வாங்க, ஜாக்கிரதையாக இருங்க, கோபப்படாதீங்க. பிள்ளைங்களுக்கு உங்கள் பிள்ளைங்க தானே, நீங்களே கோபப்பட்டு சபிச்சா அது ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா யார் கஷ்டப்படுறது? ஸோ தொழிலில் நல்லா வரும். படிப்பு சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும், இன்றைக்கி எடுங்க, கிளியரன்ஸ் ஆகும். தள்ளிக்கினே போவீங்க. அதுவும் திருவோண நட்சத்திரம், தேவையில்லாத குழப்பம் இருக்கும், அதெல்லாம் மாறிடும். உத்தியோகத்தில் மாற்றம்,
தொழிலில் மாற்றம், வியாபாரத்தில் மாற்றம், படிப்பில் மாற்றம், அனுகூலத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரங்க. பெரியவங்க விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அண்டை அயலார் வீட்டு விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம். யாருக்கும் ஜவாப் ஜாமீன் கொடுக்காதீங்க. அப்புறமா உங்களுக்கு தேட வேண்டியது வரும். தான் உண்டு தான் வேலை உண்டு என்று சுருங்கி கொள்ளுங்கள். பிள்ளைகள் விஷயத்தில் சிறு செலவுகள் வரும், எடுத்துக்கொள்ளுங்கள். சொத்து பத்து, அந்த நலம் சம்மந்தப்பட்ட பட்டாசிட்ட அடங்கல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு குழப்பம் காணப்படும். ஏதாவது போயின்னே இருப்பீங்க, வண்டி மக்கர் பண்ணோம், உடனே வண்டியை எட்டி ஒதுக்கிறதுல வச்சுக்கூடாது. வண்டினா மக்கர் தான் பண்ணோம். அதனால் அதை வச்சு உங்களுக்கு இவ்வளோ நாள் உழைக்கிறது இல்லையா, அதற்கு வேண்டியதை பொறுமையாக பண்ணுங்கள். அந்த நேரம் பார்த்து வேலை செய்கிறதெல்லாம் இன்னைக்கு விட்டுருங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனம். சந்திராஷ்டிரமம் இருக்குது, அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எதில் கவனமாக இருக்கணும்? இரத்தபந்த உறவுகளில் சண்டை சச்சரவு இல்லாமல், கோபதாபம் இல்லாமல் இருந்தாவே போதும். மற்றபடி எல்லா விஷயமும் ஏற்றத்தை தரும். தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் காணப்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் சிறிய வாக்குவாதம் இருந்தாலும் ஐயா சாமியின் கையெடுத்து கும்பிடக்கூடிய மீனராசிக்காரர்கள் புத்திசாலிகள். உத்தமமான அமைப்பு, அனுகூலமான அமைப்பு, எடுத்த காரியத்தில் ஜெயம், நீண்ட நாட்களாக இருந்த இழுபறியான பிரச்சனை தீரக்கூடிய அமைப்பு. வாகனத்தில் மட்டும் வித்தைகள் வேண்டாம். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் ஆலோசித்து கொடுங்க. உறவினர் பிள்ளைங்க கிட்ட கூட கோபமாக தப்பாக பேசுறதெல்லாம் விட்டுடுங்க. இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய இன்றைய பலனை பார்த்தோம். ராசி பலன்லாம் பார்த்திருப்பீங்க. ஜோதிடம் சார்ந்த சந்தேகங்களை நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அதுல எந்த சந்தேகத்துக்கு என்ன விடை நம்ம ஜோதிடர் கொடுக்க போறாருன்னு வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மணிகண்டன் பூந்தமல்லியிலேருந்து ஒரு கேள்வி, பொதுவான கேள்வினால எல்லாருக்கும் மனநிலை அது. எவ்வளோ சொன்னாலும் எனக்கு இந்த கோபம் மட்டும் குறைய மாட்டேங்குது, யாரை பார்த்தாலும் கொலை வெறியில் இருக்கேன்றார். கண்டிப்பாக ஜெயிலுக்கு தான் போகணும், இதுதான் உண்மை. அதை அடக்கலாம் தான் வாழ்க்கை. ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்லுது? செவ்வாய்க்கு பரிகாரம் பண்ணுங்க. அப்போ என்ன அர்த்தம்? துர்க்கை கவசம் கேளுங்க. துர்க்கை கவசத்தை கேட்க கேட்க அற்புதம் ஆயிடும். பக்கத்தில் இருக்கிற துர்க்கை கோயிலில் போயிட்டு அம்மா நீ தான் சரணம்னு ஆடி மாதத்துலேருந்து சபதம் போட்டுக்குங்க. துர்க்கை காயத்ரின்னு இருக்கு. காத்தனாய வித்மகே கன்னியாகுமரி தீமகி தன்னு துர்கை பிரஜோதயாத்துன்னு. இது அப்படியே சாண்டிங் அப்படியே கேட்க 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 இந்த கோபம், ஆவேசம் எல்லாம் வரதெல்லாம் போயிடும். அப்படியும் வந்ததுன்னு வச்சுங்க, ஒரு தலகாணியை வச்சு குத்துன்னு குத்திக்கிங்க, சரியாயிடும். ஜோதிடம் சார்ந்த உங்களோட கேள்விகளை இந்த நம்பர்ல கேளுங்க. 6385266610 6385266610. அடுத்ததா எங்களோட கதை சொல்லி சூப்பரான கதையோட நிறைய நகைச்சுவை, நிறைய கருத்து, நிறைய நன்னெறின்னு ஒரு மரத்துல இருந்து பழத்தை பறிச்சு கொடுக்கற மாதிரி உங்களுக்கு எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்க போறாரு. இன்னைக்கு என்ன ஸ்டோரி காத்துட்டு இருக்குன்னு வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு ஊர்ல. முதல் வணக்கம் நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். ஒரு ஊரில் அந்த முனிவர் இருக்கார். அவர்கிட்ட போய் ஒரு பையன் கேட்குறான், ஒரு இளைஞன், சுவாமி அறிவு பெற நாணம் அடைய எவ்வளோ நாள் ஆகும்? உங்கள்கிட்ட வந்திருக்கிறேன் பாடங்கிறதுக்கு. ஒரு 15 வருஷம் ஆகும். கொஞ்சம் வருஷத்தை குறைக்கலாமே, ஒரு 2-3 வருஷத்தில் ஆக முடியுமா? கடினம். ஏன் சாமி, ஏன் 2-3 வருஷத்தில் ஆக முடியாதா? பொறுமையாக செய்யும்போது தான் அது முழுதாக நிறைவடையும். கொஞ்சம் பாருங்களேன், வேமா எனக்கு 2 வருஷத்தில் முடிக்கணும் அப்படின்னு ஒரு கோழிகள் இருக்குது, கும்பலை காமிக்கிறேன். அதில் அந்த கோழியை போய் பிடிச்சிட்டு வாங்கணுன்னு போகிறான். ஒன்று பறந்து ஓது. ஒரு 20 நிமிஷம் போகிறாரன், எந்த கோழியுமே பிடிக்க முடியல. இதுதான்ப்பா 2 வருஷத்தில் கற்றுக்கிறது. அந்த மஞ்சள் கலர் கோழியை பிடிச்சிட்டோ அப்படின்னா போனால் கரெக்டாக அதை பார்த்து பிடிச்சேன். பார்த்தியா, கோழியை மட்டும் முடினா உனக்கு எந்த கோழியும் தெரியாது. மஞ்சள் பர்டிகுலராக செலக்ட் பண்ணி ஒரு நோக்கத்தோடு போகும்போதாப்பா நிறைவடையும். இதனால தான் அவங்கெல்லாம் நாணிகள் சொல்கிறது. பார்த்தீங்களா, இப்படி விஷயம் சொல்லுவோம். யாருமே இப்போ ஒரு சொசைட்டியே போகிறோம், அவர் என்ன சொல்வார்? சாமி நல்லா நான் ஒரு பெரிய வசதியோடு இருக்கணும், இந்த கோயிலுக்கு போ. சாமி நான் வந்து பிஸ்னஸில் பெரிய ஆள் வேணும், அந்த கோயிலுக்கு போ. நான் வேகமாக குறுகிய காலத்தில் முன்னேறணும், அதுக்கு அந்த ஊருக்கு உள்ள கோயிலுக்கு போ. இப்படி தான் சொல்கிறாங்களே. யாராவது ஒழுங்காக வேலைக்கு போகணும் எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா? வேலைக்கு போனால் தானே சார் முன்னேற முடியும். இப்படி தான் சார் அவரே கேட்பார். சாமி மாமியாருக்கு எனக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது, மருமக இருக்கிறா. இந்த ராசிகள் மாமியாருக்கும் எனக்கு ஒரே பிரச்சனையாக இருக்குது.
அதுக்கு என்ன கல் போட்டால் இந்த பிரச்சனை தரும். ஒரு குளவுக்கள் எடுத்து மாமியார் மேலே போட்டு மொத்தமாக பிரச்சனை முடியும். இது இப்படித்தான் பண்ணாதான் எல்லாத்துக்கும் சார் சொல்லுவார். சொல்லுங்க பார்த்து, சனி மூலை சுக்கிர மூலை. நீங்கள் வடக்கு திசை நோக்கி போகக்கூடாது, ரிஷி மூலம். தென் திசை குபேர மூலம். 4 திசைக்கு மூலம்ட்டு அவன் ஒரே இடத்துல உட்காந்து இப்போ அவனுக்கு உள் மூலம் வெளி மூலம். இது ஆப்ரேஷன் மூலம் தான் சரி பண்ண முடியும். இப்படியே தான் சார். குரு பார்வை உங்களுக்கு கம்மியாக இருக்குது. ஒரு கிளாஸ் போட்டால், கொஞ்சம் பவர் கிளாஸ் போட்டால் சரியாகுமா? ஏய், நான் எந்த இது பார்வை சொல்ல நீ என்னப்பா சொல்கிறேன்? ஏய், உனக்கு சுக்கிரமேடு அதிகமாக இருக்கியா, அதை வெட்டி கொஞ்சம் பள்ளத்தில் பத்தியா? இந்த மாதிரி தான் சார். இதையும் கிண்டல் பண்ணுறோம்னா, இன்னைக்கு இளைஞர்கள் இந்த மூட நம்பிக்கைக்குலாம் போகிறதில்ல, தெளிவாயிட்டாங்க. உழைச்சா முன்னேறலாம். இந்த விஷயம் தான் சார் வரணும். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த தினக்காலண்டரில் ஒரு வரியில் ராசி படம் போட்டிருப்பேன், அதை படித்து தான் போவோம். பணம் வரவு 85 ரூபாய் தொலைச்சிட்டு வந்து நிற்பேன். மாறும், எதாவது சொல்கிறேன். துலாம் ராசி யோகம் அடிக்கும், லாரி அடித்து போட்டு போயிருப்பேன் சாக்கடையில். அதனால தான் சொல்கிறது, நீங்கள் இன்னைக்கு இதெல்லாம் கிண்டல் பண்ணுறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. எனக்கு உழைப்பு போதும் சார் அப்படின்ட்டு அவன் பார்த்து போகிறக்காக. சரி, கல்யாணத்துக்கெலாம் போவாங்க பார்த்தீங்களா, பார்த்து சொல்லுங்கள் சார். மேச ராசி, ஒரு முறை நீங்கள் ராமேஸ்வரம் போயிட்டு வாங்களே, சொந்த ஊரே அதான் சாமி. உன்னுடைய நல்ல குணத்துக்கும் 7ஆம் இடத்துல உனக்கு சுக்கிரன் இருக்கிறனால உனக்கு பெரிய இடத்துல மாப்பிள்ளை வருவாம்மா. சாதத்தை வெடுக்குன்னு பிடுங்குச்சு அந்த அம்மா. ஏமா பிடுங்குற? அப்போ இப்போ இருக்க புருஷன் என்ன செய்ய? கல்யாண நாளுக்கு போய் இனிமேல் சார், எனக்கு சின்ன வயசில் சொல்ல முடியா, அந்த மரத்தில் முனி இருக்குது, மரத்தில் அடின்னு இருந்தால் முனின்னு ஒன்று இருக்கத்தானே செய்யும், அப்படித்தானே வரும். இப்படி சொன்னால் நம்மளை யோசிக்கிறது. அதனால் நல்ல வேகமான ஒரு வேகம் போன தலைமுறையோட இப்போ உள்ள தலைமுறையிட்ட எல்லாமே அறிவாற்றல் முதல் கொண்டு அறிவுபூர்வமான விஷயங்களை யோசிப்பதற்கு நிரம்ப குட்டி கதை கேட்கிற திறன் உள்ள குழந்தைகள் அறிவாற்றல் குழந்தைகளாக வந்திருக்குன்னு சொல்லி நிரூபிச்சிருக்காங்க. நம்ம ஒன்றும் இதாக சொல்லலை, நிரூபிச்சிருக்காங்க. இன்னைக்கு பசங்கிட்ட ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஒரு ஆப்பிள் மரத்துக்கு கீழே நியூட்டன் படுத்திருக்காரு. நியூட்டன் தலையில் ஒரு ஆப்பிள் பழம் விழுதுது. உடனே நியூட்டன் பார்க்குறார், ஓ மேலேருந்து பழங்கள், அப்போ பூமிக்கு புவியீர்ப்பு விசை இருக்கிறது. அப்போ தான் நியூட்டனின் 3ஆம் விதி உருவாகியது. ஆப்பிள் பழம் மேலே இருந்து நியூட்டனின் தலையில் விழுந்தது, நியூட்டனின் 3ஆம் விதி உருவானது. கீழேந்து ஒருத்தன் நல்ல வேலைக்கு பலாப்பழம் விழுந்துச்சுன்னா அவர் தலைவிதி முடிஞ்சிருக்கும். மாத்திரான் சார், எல்லாத்தையும் மாத்திரான், அறிவாற்றலோடு இருக்கேன். அதனால் இந்த அறிவு குழந்தையோடு பேசுங்கள். கவிப்பேரை சொல்கிறார், வாரத்தில் 6 நாட்கள் விற்கப்படுகிறது. எது? திங்கள் டு சனி வரைக்கும் நம்ம வேலைக்கு போகிறோம், தினமும் வேலை பணம்னு. ஒரே ஒரு நாள் தான் வாங்கப்படுது. அது என்னைக்கு? ஞாயிற்றுக்கிழமை. குழந்தையோட உட்காந்து பேசுங்க, மனைவியோட உட்காந்து பேசுங்க. நெகட்டிவ் அப்புறம் பாசிட்டிவாக மாற்றும். கொரோனா என்னை வீட்லேயே 2 வருஷம் உட்கார வச்சிச்சுன்னு வேதனைப்படாங்க. நன்றி சொல்லுங்கள் இறைவனுக்கு. 2 வருஷம் உங்களை சும்மா உட்கார வைக்கல. மனைவி கிச்சனில் போகிற கஷ்டத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க. மனைவியோட பேச மகிழ்ச்சியாக இருந்துச்சு. பையன் என்னென்ன ஹோம்ஒர்க் பண்ணுற, என்ன படிக்கிறான்டா தெரிஞ்சுக்கிற. 5 மணிக்கு எழுந்திரிச்சு நைட்டு 11 மணிக்கு வீட்டுக்கு வந்தோம், விற்றுக்கிட்டு இருந்தோம். 2 வருஷம்தான் உட்காந்து குடும்பத்தோட நேரம் செலவழிக்க. எல்லாத்தையுமே தொப்பை இருக்கேன்னு வருத்தப்படாங்க. ஃபோட்டோ எடுக்கும்போது உள்ளே எழுப்போம், பின்னாருக்கு முதுகு இடிக்குவான். ஃபோட்டோ எடுத்து முடிச்சுன்னா வகுறு விடுவான், கேமராமேன் கீழே வந்து கிடப்பார். அவர் மேலே இடித்து லென்ஸை உடச்சி. இதையுமே நீங்கள் நெகட்டிவ் எடுக்காங்க, பாசிட்டிவ் எடுங்க. ஏன்? தொப்பை இருந்தால் என்ன பாசிட்டிவ் சார், அதில் என்ன சார் சந்தோஷம்? குப்பரக்கு விழுந்தினா மூக்கில் இடிக்காது, தரையில் 1/2 அடி கேப்பு கிடைக்கும். இப்போ நினச்சி பாருங்களேன். இப்படி தான் சார், நெகட்டிவ் அப்புறம் பாசிட்டிவ் எடுப்போம். வாழ்க்கையில் எப்பயும் மகிழ்ச்சியாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம். மீண்டும் சந்திப்போம். கிராமங்கள்லாம் பாத்திருக்கீங்களா? ஒரே ஒரு டாக்டர் கிளினிக் தான் இருக்கும். அதுவும் டாக்டர் எப்போ வருவாருன்னு எல்லா மக்களும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுவும் டாக்டர் வந்ததுக்கு அப்புறமா டோக்கனை வாங்கிட்டு வெளியவே உட்கார்ந்து இருப்பாங்க, எப்படா டாக்டர் வருவாருன்னு. அதுலயும் ஒரு 10 பேர் பக்கத்துல இருக்கவங்க இருமிட்டாங்கன்னா இன்னும் பயம் வந்துரும், நமக்கும் அது தொத்திக்குமோ அப்படின்னு. இந்த எந்த பிரச்சனையுமே இல்லாம அதே மாதிரி டாக்டர் சொல்ற எல்லா அட்வைஸும் உங்களுக்கு நம்ம நிகழ்ச்சி மூலமே வந்தா எவ்வளவு சூப்பரா இருக்கும்ல. அதுதான் அடுத்ததா வரப்போகுது. உங்க உடலை எப்படி ஆரோக்கியமா வச்சுக்கணும் அப்படிங்கிற எல்லா டிப்ஸுமே நம்மளோட டாக்டர் சொல்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது ஹலோ டாக்டர். முதல் வணக்கம் நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாகவே டார்க் லிப்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கோ இல்லைனா லிப்ஸ்டிக்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறவங்களுக்கோ தான் வரும்ன்ட்டு நினைப்போம். ஆனால் டார்க் லிப்ஸ் அப்படிங்கிறது நம்ம இந்தியன்ஸுக்கு ரொம்ப காமனான ஒரு விஷயங்க. இது ஏன் வருது அப்படின்னா, நம்மளோட மெலனின் ப்ரொடக்ஷன் ரொம்ப அதிகமாக நம்ம லிப்ஸில் இருக்கும். அதுவும் அவுட்டர் போர்ஷன், அதாவது மேலோட்டமாக இருக்கிற அந்த லிப் லைன்லேயும் அப்பர் லிப்லேயும் நம்மளுக்கு நிறைய மெலனின் ப்ரொடக்ஷன் இருக்கும்.
கம்பேர்ட் டு லோவர் லிப். அங்க கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். அதனாலதான் எல்லாருக்குமே லிப் கொஞ்சம் அன்ஈவனா, மேலோதடு மட்டும் கொஞ்சம் கருப்பாவும் கீழோதடு வெள்ளையாவும் இருக்கு. இதே இன்னும் கொஞ்சம் டார்க்கர் ஸ்கின் இண்டிவிஜுவல்ஸ்க்கு வந்துட்டு இன்னுமே ரொம்ப வந்துட்டு பிக்மெண்ட் அந்த இடத்துல இருக்கும். இது நார்மலான ஒரு விஷயம் தான். ஆனா நம்மளுக்கு ஏஜ் ஆக ஆக இந்த லிப் பிக்மெண்டேஷனும் அதிகமாயிட்டே போக வாய்ப்பு இருக்கு. அதுக்கு மிக முக்கியமான காரணம் ட்ரைனஸ். நம்ம லிப்ஸுக்கு வந்துட்டு ரொம்ப ட்ரையா ஆக ஆக இந்த பிக்மெண்ட் ப்ரொடக்ஷனும் அதிகமாகும். லிப் எக்ஸிமா வரும். அதனால திரும்ப பிக்மெண்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. நம்ம யூஸ்வலா என்ன பண்ணுவோம், லிப் ட்ரையா இருக்குன்னா நம்ம வந்துட்டு வெட் பண்ணுவோம், நாக்க வச்சு வெட் பண்ணுவோம். இது பண்ணும்போது இன்னுமே உங்க லிப்ஸ் ட்ரையா தான் ஆகும். அப்போ லிப் ட்ரை ஆச்சுன்னா நாக்க வச்சு வெட் பண்ணக்கூடாதான்னு கேக்குறீங்களா? கண்டிப்பா பண்ணவே கூடாது. ஏன்னா நம்ம சலைவால இருக்கிற என்சைம்ஸ் உங்க லிப்ல இருக்கிற ஸ்கின்னை இன்னும் பிரேக் டவுன் பண்ணி இன்னும் ட்ரை ஆக்கி இன்னும் பிக்மெண்ட்டை அதிகமா ஆக்கும். என்ன பண்ணலாம் அப்படின்னா, உடனே தண்ணி எடுத்து சிப் பண்ணலாம், லிப் பாம் அப்ளை பண்ணலாம், ஏன் கீ கூட அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு எது ஈஸியா அப்ரோச்சபிளா இருக்கோ அதை பண்ணுங்க. லிப்ஸை பைட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனாலயோ இல்லைன்னா வந்துட்டு நம்ம ரொம்ப ட்ரை ஆகுது அப்படின்ட்டு அதை பிச்சு பிச்சு எடுக்கிறதுனாலயோ இன்னுமே உங்களோட பிக்மெண்டேஷன் அதிகமாயிட்டே தான் இருக்கும். இதை எல்லாமே கண்டிப்பா அவாய்ட் பண்ணுங்க. நீங்க டே டு டே ஒர்க் போறீங்க, அதனால நீங்க கண்டிப்பா லிப்ஸ்டிக்ஸ் போட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு டார்க் லிப்ஸ்டிக்ஸ் சூஸ் பண்ணாதீங்க. லைட் கலர் லிப்ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுங்க. அண்ட் இப்போல்லாம் நம்மளுக்கு ஆர்கானிக் பிராண்ட்ஸ் வந்துட்டு ஈஸியா அவைலபிளா இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஆர்கானிக் லிப்ஸ்டிக்ஸ் வந்து சூஸ் பண்ணுங்க. ஏன்னா நீங்க அதுல பாத்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ற கலர்ஸ் வந்து ஆர்கானிக் கலர்ஸா இருக்கும், விச் இஸ் லெஸ் டாக்ஸிக் ஆல்சோ. டிண்டட் லிப் பாம்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க. ஏன்னா இதுலலாம் உங்களுக்கு பிக்மெண்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்காது, கொஞ்ச நேரம் தான் ஸ்டே ஆகும். மேட் லிப்ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. நீங்க ரெகுலரா லிப்ஸ்டிக்ஸ் யூஸ் பண்றவங்களா இருந்தா கண்டிப்பா தூங்குறதுக்கு முன்னாடி at the end of the day அந்த லிப்ஸ்டிக்ஸை வந்துட்டு மேக்கப் ரிமூவர் வச்சோ இல்லை ஆயில் வச்சோ நல்லா ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லிப் பாம் போட்டுட்டு படுங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லிப் பாம் வந்துட்டு நீங்க கடையில தான் வாங்கி போடணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்க கீ கூட யூஸ் பண்ணலாம், which is a very good lip balm. அடிக்கடிக்கு தண்ணி சிப் பண்ணிக்கிட்டே இருங்க. அட்லீஸ்ட் 2 hours ஒன்ஸ் நல்லா 1 glass ஆஃப் வாட்டர் வந்துட்டு குடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்க எந்த அளவுக்கு ஹைட்ரேட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்க லிப்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். உங்க ஃபர்ஸ்ட் சைன் ஆஃப் டீஹைட்ரேஷனே உங்க லிப்ஸ் ரொம்ப ட்ரை ஆயிட்டு கிராக் ஆகுறது தான். ஸோ தண்ணி நிறைய குடிக்க குடிக்க உங்க லிப்ஸ் நல்லா ஹைட்ரேட்டடாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். சில பேருக்கு ஹார்மோன் சேஞ்சஸ்னால கூட இந்த லிப் பிக்மெண்டேஷன் வரலாம். அதாவது பியூபர்ட்டி ஹிட் பண்ணதுக்கு அப்புறமா லிப்ஸ் ரொம்ப டார்க்கா ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இது நார்மலான ஒரு விஷயம். இது உங்க ஹார்மோன்ஸ்னால நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இது ஏஜ் ஆக ஆக நார்மலா ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, இல்ல அது அப்படியே இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி திடீர்னு லிப்ஸ் டார்க் ஆகுது அப்படின்னா தென் லிப் பாம்ஸ்லயே வைட்டமின் சி இருக்கிற லிப் பாம் ஒரு வைட்டமின் இ, கோஜிக் ஆசிட் இந்த மாதிரி இன்கிரீடியன்ஸ் இருக்கிற லிப் பாம் நீங்க சூஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் உங்க பிக்மெண்டேஷனை ரெடியூஸ் பண்றதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். ஸ்கூல் கோயிங் கிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பென்சில் வந்து வாயில வச்சு கடிக்கிறதுனாலயோ நெயில்ஸ் பைட் பண்ணிட்டு இருக்கிறதுனாலயோ எஸ்பெஷலி நெயில் பாலிஷ் வச்சுட்டு அதுக்கப்புறம் நெயில்ஸ் பைட் பண்றதுனால செயின்ஸ் பைட் பண்றதுனால இதனாலையும் லிப் வந்து ரொம்ப டார்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணீங்கனாலே அந்த லிப் பிக்மெண்டேஷன் ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும். ரொம்ப நாள் சில மாத்திரைகள் எடுக்கிறதுனாலையும் லிப் பிக்மெண்டேஷன் வரலாம். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா உங்க டாக்டர் கிட்ட போய் கேட்கலாம், நீங்க இந்த மாத்திரைனால பிக்மெண்டேஷன் அதிகமா ஆகுமா அப்படின்ட்டு. முடிஞ்சா அந்த மாத்திரையை நீங்க மாத்துறதுனால உங்களுக்கு பிக்மெண்டேஷன் கம்மி ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இன்ஜென்ரல் லிப் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம முகத்துக்கு யூஸ் பண்ற இந்த ஸ்கின் கேர் வந்துட்டு லிப்ஸுக்கு வந்துட்டு கண்டிப்பா கொடுக்கறதே கிடையாது. அதனாலேயே பாதி நேரம் உங்க லிப் ரொம்ப ட்ரை ஆயிட்டு ரொம்ப டார்க் ஆகிறதுக்குமே வாய்ப்புகள் உண்டு. ஸோ நீங்க காலையில டெய்லி வெளியில போறீங்க அப்படின்னா லிப் பாம் வித் SPF யூஸ் பண்ணுங்க. அட்லீஸ்ட் SPF 30 இருக்கிற லிப் பாம் யூஸ் பண்ணுங்க. உங்க லிப் பாமை ஒரு நாளைக்கு 2 to 3 hours ஒன்ஸ் ரீஅப்ளை பண்ணுங்க. நிறைய தண்ணி குடிங்க. அண்ட் தூங்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பா லிப் பாம் யூஸ் பண்ணிட்டு தான் நீங்க தூங்கணும். நீங்க வாரத்துக்கு ஒரு தடவை லிப் ஸ்க்ரப்ஸ் யூஸ் பண்ணலாம். நீங்க கடையில வாங்குற ஸ்க்ரப்ஸ்னாலும் ஓகே, இல்ல நீங்க வீட்லயே ஹனி ஒரு சுகர் போட்டு ஒரு ஸ்க்ரப் பண்ணிக்கிறீங்கனாலும் ஓகே. வீக்லி ஒன்ஸ் அது லைட்டா ஸ்க்ரப் பண்ணி வைப் பண்ணிடுங்க. இதனால மேல இருக்கிற டெட் டிஷ்யூஸ் கொஞ்சம் வளர்ந்துரும். ஸோ உங்க லிப் பார்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் பிளம்ப்டா ஹெல்த்தியா தெரியும். நீங்க ரொம்ப காரமாவோ இல்ல ரொம்ப சுட சுட சாப்பிடுறீங்க
அண்ட் சின்ன வயசுலேருந்து இந்த ஹேபிட் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா இதனாலேயும் உங்கள் லிப்ஸ் வந்துட்டு ரொம்ப டார்க்காக பிக்மெண்டடாக ட்ரையாக ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த ஹேபிட்டையும் நீங்கள் ரிவர்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த லிப் டார்க்னஸ் கம்மியாகும். இதெல்லாம் தாண்டி லிப் டார்க்னஸ் ஒரு ஆட்டோஇம்யூன் கண்டிஷனாக கூட இருக்கலாங்க. லைக் எஸ்எல்இன்னு சொல்லுவோம், லைக்கன் பிளேனர்ஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்துட்டு ஸ்கின் இஷ்யூஸ். இதை உங்களால் தானாகவே டயக்னோஸ் பண்ணிக்க முடியாது. நீங்கள் திடீர்னு உங்கள் லிப்ஸ் ரொம்ப டார்க் ஆகுது அப்படின்னா ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போய் கன்சல்ட் பண்ணுங்க. அவங்க அது வந்துட்டு நார்மலான ஒரு டார்க்னஸ்ஸா, ஏன்னா ஓவர் ஏஜ் நான் முன்னாடியே சொன்ன காரணங்களால லிப்ஸ் டார்க் ஆகிட்டே போகும். இது அதுதானா, இல்லை இதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கா, அதாவது இந்த ஆட்டோஇம்யூன் அப்படிங்கிற காரணம் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு டயக்னோஸ் பண்ணி அதை ட்ரீட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உங்களுக்கு இந்த லிப் டார்க்னஸ் ஸ்லோவாக முன்னாடி இருந்ததுக்கு டார்க் ஆகிட்டே வருது அப்படிங்கிறது மோஸ்ட்லி நார்மல் தான். ஆனால் திடீர்னு டார்க் ஆகுது, இல்லை திடீர்னு வந்து ரொம்ப எரிய ஆரம்பிக்குது, கிராக் விட ஆரம்பிக்குது, ரத்தம் வர ஆரம்பிக்குது அப்படின்னா இது நீங்கள் கண்டிப்பாக இம்மீடியட்டாக ட்ரீட் பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னா அது நாளடைவில் உங்களுக்கு இன்னும் டார்க்கா அண்ட் எப்பவுமே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாகவும் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த லிப் டார்க்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப பொதுவான ஒரு விஷயம் தானே தவிர இதை பார்த்து நீங்க பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது. இதை கண்டிப்பா நம்மளால ட்ரீட்டும் பண்ண முடியும். நீங்க எல்லாரும் சொல்றதை கேட்டு பயந்து இது வந்துட்டு கேன்சரோ இது இதுவோ அதுவோ அப்படின்ட்டு வந்துட்டு யோசிக்காம முதல்ல கூலா இருங்க. அவ்வளோ டவுட் இருந்ததுன்னா போய் ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டை பாருங்க அண்ட் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு நம்ம லிப் டார்க்னஸ் எதனால வருதுங்கிறத பார்த்தோம். இன்னொரு ஹலோ டாக்டர்ல வேற ஒரு டாபிக்கை பத்தி பேசுவோம். இதுக்கு முன்னாடி மாடி தோட்டம் அமைச்சிருக்கீங்களா? அது அமைச்சிருந்தாதான் அது எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு உங்களால புரிஞ்சுக்க முடியும். நம்ம வீட்டுல ஒரு 10 கிலோ தக்காளி பக்கத்துல இருந்தா கூட அது எவ்வளவு பெருசா கன்சிடர் பண்ணுவோம்னு தெரியல. ஆனா நம்ம மாடி தோட்டத்துல இருந்து ஒரு 3 தக்காளி பழுத்திருச்சுன்னு எடுத்துட்டு வந்து கிச்சன்ல வச்சோம்னு வைங்களேன், அதை திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அவ்வளவு ஆசையா இருக்கும். ஏன்னா அது வந்து சின்ன விதையா இருந்ததுல இருந்து நம்ம தான் தண்ணி ஊத்தி வளர்த்து அது ஒரு தக்காளியா மாதிரி நம்ம பக்கத்துல உட்கார்ந்து இருக்கு அப்படின்னு ஒரு குழந்தைய பாக்குற மாதிரி அதை நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். அதை சாப்பிடுறது நம்ம உடலுக்கும் ஹெல்த்தி, நம்மளோட மனசுக்கும் ரொம்பவே திருப்தியா இருக்கும். இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம மட்டும் என்ஜாய் பண்ணாம மத்தவங்களுக்கு இது கொடுக்கும்போது எல்லாருக்குமே மாடி தோட்டம் அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு உந்துதல் கண்டிப்பா ஏற்படும். அப்படி உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எங்களோட அடுத்த பகுதி வருது. இன்னைக்கு மாடி தோட்டம்ல என்னெல்லாம் டிப்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்குன்னு வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முதல் வணக்கம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் ராஜேஷ்குமார். இந்த காலை நேரத்தில் நம்ம மாடி தோட்டத்திலேருந்து உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். நான் வந்து MBA and MCOM முடிச்சிருக்கேன். சென்னையில் தான் இந்த மாடி தோட்டம் வச்சுருக்கேன். இந்த மாடி தோட்டம் கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமாக நான் ரன் பண்ணிகிட்ருக்கேன். செடி மேலே இருக்கிற ஆர்வம் எனக்கு சின்ன வயசுலேருந்தே இருக்குது. பட் இந்த மாடி தோட்டம் வந்து வீடு கட்டி வந்ததுக்கப்புறமா ஒரு 7 வருஷமாக ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். நிறைய காய்கறி செடிகள் வச்சுருக்கேன். அண்ட் பட்டம் மாறும்போது நிறையா இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி எனக்கு தேவையான கொடி காய்கறிகள், செடியாக இருக்கட்டும், பழமரங்களாக இருக்கட்டும், ஸோ நமக்கு வீட்டுக்கு தேவையானதை முடிஞ்ச அளவுக்கு என்னால் எப்படி கன்சியூம் பண்ண முடியுமோ, உற்பத்தி பண்ணி என்னால் எடுத்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அந்த மாதிரி நிறைய காய்கறி செடிகள் இருக்குது, பழமரங்கள் இருக்குது, பூச்செடிகள் இருக்குது. ஸோ பூச்செடிகள் எல்லாமே பாலினேஷனுக்கு கண்டிப்பாக நமக்கு வேணும் இவ்வளோ காய்கறி செடி வச்சுருக்கும் போது. ஸோ அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ இனி வரும் வீடியோக்களில் அதெல்லாமே வந்து உங்கள் கூட ஒன்றா ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து நம்மளுடைய அத்தியாவசியமான, அதாவது நம்மளுடைய உணவில் அத்தியாவசியமாக நம்ம சமையலில் சேர்க்கக்கூடிய ஒரு சில காய்கறிகளை பற்றி பார்த்துடலாம். ஸோ அதில் எல்லா சமையல்லையுமே இந்த பச்சை மிளகா அப்படின்றது வந்து இல்லாமல் இருக்காது. இன்னைக்கு மாடி தோட்டத்தில் நம்ம பச்சை மிளகாய் செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், இது ஒரு சின்ன ஒரு போன்சாய் ட்ரீ மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட இதில் ஒரு 200க்கும் மேற்பட்ட பச்சை மிளகா இருக்குது. அந்த 2 வெரைட்டி பச்சை மிளகா ஒரே செடியில் தான் வச்சுருக்கேன். இது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட ஒரு 4-5 ரகம் பச்சை மிளகா இருக்குது. இதுலேயே நீல மிளகாலேயே சின்ன வெரைட்டி இது. அண்ட் இது வந்து குண்டு மிளகாலேயே வானம் பார்த்த மிளகான்னு சொல்லுவாங்க. இது தவிர்த்து மஞ்சள் மிளகாவும் நம்மக்கிட்ட ஒன்று இருக்குது. அது வந்து கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. நார்மலாக மிளகா வந்து பழுத்துச்சு அப்படின்னா சிவப்பு கலரில் தான் இருக்கும். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மிளகாவை பார்த்தீங்க அப்படின்னா பழுத்துச்சுன்னா மஞ்சள் கலரில் மாறிடும். அண்ட் இந்த மிளகா பொறுத்த வரைக்குமே ரொம்பவே ஸ்பைசியாக இருக்கும். நம்ம நார்மலாக ஒரு சமையலுக்கு ஒரு 3 மிளகா பயன்படுத்துகிற இடத்துல இந்த மிளகா வந்து ஒன்றே பயன்படுத்தினா போதும். அந்த அளவுக்கு காரமாக இருக்கும் இது. அண்ட் காரம் ரொம்ப லைக் பண்ணுறவங்க இந்த மிளகா செடியை வந்து கண்டிப்பாக வளர்க்கலாம். பட் இந்த மிளகா செடி வந்து வெளியில் அவ்வளோவா கிடைக்கல. பட் ஒரு சிலவங்க கிடைச்சதுன்னா விதைகள் மூலயமா ரொம்ப ஈஸியாக வளரக்கூடியது தான். தாராளமாக நீங்கள் வாங்கி வளர்த்து காரம் அதிகமாக லைக் பண்ணுறவங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததான் ஒரு மிளகா செடியை வளர்க்குறதுக்கு ஆரம்பத்திலேருந்து என்ன
எப்படிலாம் ஃபாலோ பண்ணணும், அதாவது ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே வளர்க்குறதுக்கான ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் சொல்கிறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. மிளகாய் செடி பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன சைஸ் பாட்டே போதுமானதாக இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன பக்கெட், அதாவது 1 அடிக்கு 1 அடி அந்த அளவில் இருந்தாலே ஒரு மிளகாய் செடி தாராளமாக வளர்க்கலாம். அதோட பெருசாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 2 மிளகாய் செடி. பட் ஒரு மிளகாய் செடி வளர்க்கும் போது கண்டிப்பாக அது வந்து நல்ல ஒரு பெரிய மரமாகவே வரும். செடிகள் பொறுத்த வரைக்கும் கம்பேர் பண்ணும்போது ஒரு நல்ல மரம் மாதிரியே இருக்கும். உங்களுக்கு இதை பார்க்கும்போதே தெரியும். இந்த செடிக்கு நான் செலக்ட் பண்ணியிருக்கிற பேக் பார்த்தீங்க அப்படின்னா 15க்கு 12 சைஸ் க்ரோ பேக். அதாவது அகலம் வந்து 15 இன்ச்சஸ் இருக்கும், ஹைட் பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சஸ் இருக்கும். ஒரு மிளகாய் செடி வளர்க்குறதுக்கு தாராளமாக இதுவே போதுமானதாக இருக்கும். இந்த மிளகாய் செடி கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக இருக்குது. மிளகாய் செடி பொறுத்த வரைக்கும் அதோட லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4லேருந்து 5 வருஷம். அதாவது ப்ராப்பராக ப்ரூன் பண்ணி அது மிளகாய் விளைஞ்சி வர நேரத்தில் இந்த மாதிரி ரொம்ப பழுக்க விடாமல் கரெக்டாக கலர் மாறுற டைமில் நம்ம அந்த மிளகாவை பறித்து எடுத்துகிட்டு ப்ரூன் பண்ணி அதுக்கேற்ற ஃபெர்டிலைசர்ஸ், அதாவது மண்புழு உரமாக இருக்கட்டும், நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணுற வெஜிடபிள் கம்போஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை பஞ்சகாவியம், மீன் அமிலம் அந்த மாதிரி வளர்ச்சி ஊக்கி கரெக்டாக அந்த டைமில் கொடுக்கும்போது கண்டிப்பாக ஒரு 4லேருந்து 5 வருஷமே ஒரு மிளகாய் செடியை வளர்க்க முடியும். இந்த மிளகாய் செடியை வந்து நான் 3 வருஷமாக வளர்த்துட்டு இருக்கேன். ஸோ ப்ராப்பராக இருக்கிற மிளகாவெல்லாம் அந்த டைமில் கரெக்டாக பறிக்கும் போது அது வந்து நீங்கள் வளர்க்க உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ எந்த டைமில் பறிக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த டைமில் குறிப்பிட்ட கேப்பில் நீங்கள் பறிக்காத போது லீஃப் எல்லாம் மேலே கருக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த டைமில் நீங்கள் முன்னாடியே பறிச்சிட்டிங்க அப்படின்னா, ஸோ அதுதான் நீங்கள் பறிக்கிற டைம். அந்த டைமில் பறித்து நீங்கள் மிளகாய் செடியை ப்ராப்பராக ப்ரூன் பண்ணி வளர்க்கும் போது ஒரு நல்ல ஒரு விளைச்சலே எடுக்கலாம். அண்ட் இதுக்கான மண் கலவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்கேஸ் நிறையா செடி வைக்கிறீங்க அப்படின்னா லைட் வெயிட் சாயிலை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை மினிமமாக தான் வைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கிற மாதிரி மண் நிறையா சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் பயன்படுத்தியிருக்கிற மண் கலவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பங்கு மண் எடுத்திருக்கேன், 1 பங்கு தேங்காய் நார், 1 பங்கு மண்புழு வரும். அதாவது இப்போ அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கெட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2 பக்கெட் செம்மண் எடுத்திருக்கேன், 1 பக்கெட் தேங்காய் நார். தேங்காய் நார் கிடச்சுன்னா தேங்காய் நார் எடுத்துக்கலாம், அப்படி இல்லாட்டி ஆத்து மணல் கிடச்சதுனாலும் தாராளமாக ஆத்து மணல் யூஸ் பண்ணிக்கலாம். அது கூட வந்து மண்புழு உரம், எந்த உரமாக இருந்தாலுமே நல்லா மக்கி செறிவூட்டப்பட்ட உரமாக இருக்கணும். அதை நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணுற வெஜிடபிள் கம்போஸ்ட்டாக இருக்கட்டும், தொழு உரமாக இருக்கட்டும், அந்த மாதிரி எந்த உரமாக இருந்தாலுமே நல்லா மக்குனதாக அது கூட சேர்த்து கலக்கும்போது ஒரு இமீடியட் ரிசல்ட் இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக இப்போ மாட்டு சாணம் எடுத்தீங்க அப்படின்னா அதை ஃப்ரெஷ்ஷாக போடாமல் கொஞ்சம் நல்லா மக்கி கொடுக்கும்போது செடிகள் வந்து இனிஷியல்லேருந்தே க்ரோத்தோட ஒரு நல்ல ஒரு விளைச்சல் இருக்கும், அது முளைப்பு திறனாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வளர்ச்சி ஊக்கி நீங்கள் இனிஷியல்லேருந்தே ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலும், அதாவது முதற்கட்டமாக வர அந்த வேரழுகள் ப்ராப்ளம் எல்லாமே வராமல் இருக்கும். மிளகாய் செடி பொறுத்த வரைக்கும் உங்கள் வீட்டு கிச்சனில் இருக்கிற சமையல் டப்பால் அந்த ஒரு காஞ்ச மிளகாவை எடுத்து நல்லா விளைஞ்ச மிளகாவாக எடுத்து அதை பிச்சு நீங்கள் ரெடி பண்ணி வச்சிருக்கிற மண் கலவையில் கொட்டி மண்ணை கொஞ்சம் கிளறி விட்டீங்க அப்படின்னாலே போதும். ஒரு வாரத்துலேருந்து 10 நாள்லேயே உங்களுக்கு செடி வந்து முளைக்க ஆரம்பிச்சிடும். அடுத்தது ஒரு 45 நாள்லேருந்து 60 நாளைக்குள்ள செடி வந்து பூ வைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இனிஷியல்லேருந்தே நீங்கள் நல்லா அந்த சத்துக்கள் கொடுத்துட்டு வரும்போது 60 நாள்லேயே உங்களுக்கு மிளகாய் வந்து பிஞ்சு இறங்க ஆரம்பிச்சிடும். இது எல்லாமே ஒரு 45-50 நாள்லேயே வந்து பிஞ்சு இறங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு மிளகாய் பார்க்கும்போதே தெரியும், இது எல்லாமே ரொம்ப சின்ன மிளகாய் தான். பட் காரம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அந்த கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா சமையலுக்கு யூஸ் பண்ணுறதை விட நம்ம ஐஸ் பிரியாணி, அதாவது பழைய சாதம்லாம் எடுத்துக்கும் போது அது கூட போட்டு பசங்க சாப்பிட்றதுக்கும் கடிக்கிறதுக்கும் வந்து ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். சமையலுக்கு அளவு தெரியாது, ஏன்னா ஒரு சில மிளகாய் சின்னதாக இருக்கும், ஒரு சிலது வந்து பெருசாக வரும். ஸோ அதனால இந்த மிளகாய் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த வானம்பாத்த மிளகாய் இருக்குது, இது வந்து உருண்டை ரகத்திலேயே வானம்பாத்த மிளகாய், இதுவுமே காரமாக தான் இருக்கும். ஸோ மிளகாய் பொறுத்த வரைக்கும் நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறதே காரத்துக்காக தான் நம்ம வளர்க்குறோம். இது எல்லாமே ஒரு சில மிளகாய் இது இடையில நம்ம விதை மாற்றி போடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சிலது வந்து சுத்தமாக காரம் இல்லாமல் போயிடும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். இந்த மிளகாய் செடியை வீட்டில் வளர்க்குறது பொறுத்த வரைக்கும் சீசன்லாம் எதுவும் கிடையாது, எல்லா சீசன்லையுமே போட்டு உங்களுக்கு சமையலுக்கு தேவையான மிளகாவை எப்போனாலுமே ஃப்ரெஷ்ஷாக வந்து நீங்கள் பறிச்சுக்கலாம். ஸோ நிறையா செடிகள் பொறுத்த வரைக்கும் சீசனில் தான் போட்டு எடுக்க முடியும். அதாவது மாடி தோட்டத்தில் செடிகள் வளரும், பட் ஈல்டு வந்து அந்த சீசனில் தான் கிடைக்கும். மிளகாய், தக்காளி இந்த மாதிரியான நமக்கு ரெகுலராக யூஸ் பண்ணுற காய்கறிகள் எல்லாத்துக்கும் அந்தளவுக்கு மேக்ஸிமம் சீசன் இல்லை, ஓரளவுக்கு போட்டோம் அப்படின்னாலே எப்போவுமே நமக்கு வந்து மிளகாய் கிடச்சிட்டே தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த மிளகாய் எல்லாமே நீங்கள் கடையில் வாங்கி, அது கடையில் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி பறித்து அது மார்க்கெட்டுக்கு வந்து அது ரீட்டைலுக்கு வந்து இப்படி தான் நமக்கு கை மாறி வரும்போது அதோட ஃப்ளேவர் வந்து கண்டிப்பாக குறையும். பட் உங்களுக்கு நீங்கள் சமையலுக்கு போகிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து இங்கே நீங்கள் விளைய வச்சுருக்கிற மிளகாவை அப்படியே பறித்து எடுத்துகிட்டு போய் சமைக்கும் போது கண்டிப்பாக உங்கள் சமையல் வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர்ஃபுல் கொண்டு வரும். நீங்கள் எதிர்பார்க்குற காரம் வந்து டேஸ்ட் வந்து உங்ககிட்ட கிடைக்கும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மிளகாவில் நல்லா சைஸ் வந்து இதுதான், நல்லா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். ஸோ
இதோடைய ஃபுல் சைஸே இவ்வளோ தான். டேஸ்ட்டும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் கடிச்சு காட்ட முடியாது, ஏன்னா அவ்வளோ காரமாக இருக்கும். அவ்வளோ நான் கீழே தான் ஓடணும் இங்கே. கண்டிப்பாக இந்த மிளகா கான்செப்ட், அதாவது இந்த மிளகா செடியை பற்றின ஒரு டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் நான் உங்களுக்கு கொடுத்தேன். உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ஒரு செடியாவது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மேலும் நம்ம மாடி தோட்டத்தில் இருந்து இன்னொரு காய்கறி செடியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி. காசை சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிற எல்லாருமே ப்ராப்பரா பட்ஜெட் போடுவாங்க. ஃபேமிலி பட்ஜெட், பேச்சுலர் பட்ஜெட்னு நிறைய விதமான பட்ஜெட்ஸ் இருக்கு. இதெல்லாம் எதுக்கு போடுறோம்னா, வரக்கூடிய காசு ப்ராப்பரா தான் செலவாகுதா அப்படிங்கறதையும் செக் பண்ணிக்கலாம். எவ்வளவு நம்மளால சேமிக்க முடியுது அப்படிங்கறதையும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஆனா இப்படி நீங்க பட்ஜெட் போடுறதுனால ரொம்பவே கொஞ்சம் காசு மட்டும் தான் உங்களால சேர்த்து வைக்க முடியும். இதை ப்ராப்பரா நீங்க இரட்டி பார்க்க முடியும் அப்படின்னா நம்ப முடியுதா? அதை ரொம்ப கம்மியான வருஷத்துலயே உங்களால அச்சீவ் பண்ண முடியும். அதுக்கு ப்ராப்பரான ஃபினான்ஷியல் கைடன்ஸ் உங்களுக்கு தேவை. அதை சொல்றதுக்காக தான் எங்களோட ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க என்ன டிப்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். இது காசு தான் பாஸ். காசு பணம் கொட்டு மணி மணி, காசு பணம் கொட்டு மணி. Hi there. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, டிமேட் அக்கௌண்ட் அப்படின்னா என்ன? நிறைய பேருக்கு இந்த நியூஸ்ல கேள்விப்பட்டிருப்பாங்க, இந்த மாதிரி டிமேட் அக்கௌண்ட் இத்தனை ஆயிரம் டிமேட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. அதே மாதிரி இந்தியாவில் வந்து இந்த கோவிட் டைம்ல மட்டும் உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் மட்டும் இத்தனை பர்சன்டேஜ் ஏறி இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய நியூஸஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் உண்மையிலேயே இந்த டிமேட் அக்கௌண்ட்னா என்ன? நிறைய பேருக்கு இந்த டிமேட் அக்கௌண்ட் வந்து பேங்க் அக்கௌண்ட்டான்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். டிமேட்னா என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, முதல்ல டிமேட்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ டிமெட்டீரியலைஸ்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக யூஸ் பண்ணுறதுனா, நீங்கள் வந்து ஒரு பங்கு சந்தையில் போய் பங்குகளை வாங்குறீங்கன்னா, அந்த பங்குகளை போய் எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணணும். கரெக்டாக இப்போ எப்படி நம்ம பேங்க்கில் வந்து கேஷ் வச்சுருக்கோமோ, அந்த கேஷ் என்ன பண்ணுறோம், பேங்க்கில் வச்சுருக்கிறதுக்கு ஒரு ஸ்டோர் பண்ணுறதுக்கு பேங்க் அக்கௌண்ட் வச்சுக்கிற மாதிரி நீங்கள் உங்களோட ஷேர்ஸை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு அக்கௌண்ட் வேணும். அந்த அக்கௌண்ட்டுக்கு பேர் தான் டிமேட் அக்கௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு 30 இயர்ஸுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, ஷேர்ஸ்ன்றது எப்படி கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா, கம்பெனிஸ் வந்து ஷேர்ஸ் வந்து ஃபிசிக்கலாக கொடுப்பாங்க. ஒரு பேப்பரில் ப்ராப்பராக உங்களுக்கு யார் எவ்வளோ ஷேர்ஸ் வாங்கியிருக்கீங்க எல்லாமே வந்து உங்களுக்கு எல்லாமே ஹார்ட் பேப்பர்ஸாக இருந்துச்சு. ஸோ இது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு மெயின்டைன் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு விஷயத்தினால தண்ணி பட்டுடுது, இல்லை ஷேர்ஸ் காணாமல் போயிடுது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ இதனால் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, உங்களுக்கு இனோவேஷன் ஏற ஏற ஃபைனலி தே கேம் டு அ டிமெட்டீரியலைஸ்ட் அக்கௌண்ட். இப்போ வந்து நீங்கள் ஷேர்ஸை வந்து எல்லாமே சர்டிஃபிகேட்டாக ஃபிசிக்கலாக வச்சுருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கலாம், டிமெட்டீரியலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களோட ஷேர்ஸை டிமேட் அக்கௌண்ட்டுன்ற ஒரு இடத்துல நீங்கள் வச்சுக்கலாம். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக டிரான்சாக்ஷன் நடக்கிறது ரொம்ப ஈஸி. முன்னாடி நீங்கள் செல் பண்ணணும்னா அந்த ஷேர்ஸை விற்கணும் ஃபிசிக்கலில், இப்போ வந்து ரொம்பவே ஈஸி ஆயிடுச்சு. ஸோ இதுதான் டிமேட் அக்கௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் என்னென்ன யூஸ் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ஈஸி டு ஆக்சஸ் யுவர் ஷேர்ஸ். முன்னாடி வந்து இப்போது சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஏதாவது ஒரு நியூஸில் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த மாதிரி எங்கள் தாத்தா வந்து இத்தனை ஷேர்ஸ் வச்சுருந்தாரு இந்த கம்பெனியில், திடீர்னு ஒரு நாள் நாங்கள் க்ளீன் பண்ணும்போது பார்த்தா உள்ளே கொஞ்சம் சர்டிஃபிகேட்ஸ் இருந்துச்சு. இது என்னன்னு பார்த்தா இந்த கம்பெனியில் வந்து ஷேர்ஸ் வாங்கி வச்சுருந்தாரு, இப்போ நாங்கள் இதை என்ன பண்ணுறது? இதெல்லாம் வந்து என்னென்னா, இப்போ எங்கே வச்சுருக்காங்க, இப்போ ஒருத்தர் இன்கேஸ் ஒரு வீட்டில் வந்து அப்பா வந்து ஷேர்ஸ் வாங்கி வச்சுருக்காரு, அது எங்கேயோ ஒரு இடத்துல சேஃபாக இருக்கணும்ட்டு சேஃப்டியாக வச்சுட்டு திடீர்னு ஏதோ ஒரு விபத்துலையோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஷேர்ஸ் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதே ஒரு பெரிய விஷயமாயிடும். அதுக்கு நாமினி போட்டிருக்காங்களா, யார் அதுக்கு அடுத்தது அதை எடுத்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கிறதுனால இப்போ டிமேட்டில் வந்துச்சுன்னா அந்த இஷ்யூஸ் எதுவுமே இல்லை. நீங்கள் டேரெக்டாக உங்களோட ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்குள்ளே போயிட்டு டிமேட் அக்கௌண்ட்டில் என்ன ஷேர்ஸ் வச்சுருக்காங்கன்றது நீங்கள் ஃபேமிலிஸு பாஸ்வேர்டு இருந்துச்சுன்னா உள்ளே போய் பார்த்துக்கலாம். என்னன்னா, ரிசீவிங் ஆஃப் ஸ்டாக்ஸ் அண்ட் செல்லிங் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து ரொம்பவே ஈஸி ஆயிடுச்சு. முன்னாடி வந்து நீங்கள் ஃபிசிக்கலாக எல்லாத்தையும் மூவ் பண்ண வேண்டியது, இப்போ நீங்கள் டேரெக்டாகவே நார்மலாக ஒரு பையிங் அண்ட் செல்லிங்கிறது ஒரு புஷ் ஆஃப் பட்டன் தான். ஜஸ்ட் ஒரு பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ எப்படி நமக்கு டிரான்சாக்ஷன் எவ்வளோ ஈஸி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. பேங்க் அக்கௌண்ட் வந்துட்ட பிறகு முன்னாடி இப்போ நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபா எடுத்துகிட்டு போனோன்னா ஃபுல்லாக பொட்டியே எடுத்துகிட்டு போகணும், 100 ரூபா நோட்டாக இருந்ததுன்னா. இப்போது அதே 10 லட்சம் ஒரு செகண்டில் ஒரு பட்டன் அமுத்தினோன்னு என்ன ஆகிடுது, உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது. அதே மாதிரி தான் இப்போ ஸ்டாக்ஸும் வந்து ஈஸி டு ட்ரான்ஸ்ஃபர், பையிங் அண்ட் செல்லிங். அதே மாதிரி லிக்விடிட்டி ரொம்ப ஈஸி ஆகிடுச்சு. முன்னாடி வந்து ஷேர்ஸ் வாங்கணும் விற்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி புரோக்கர் கிட்ட போகணும், புரோக்கர் அந்த யார் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க, இதெல்லாமே ரொம்ப பெரிய காம்ப்ளிகேட்டடாக இருந்தது. இப்போ டிமெட்டீரியலைஸ் ஆன உடனே ஈஸி ஆகிடுச்சு, யார் வேணாலும் பை பண்ணலாம், செல் பண்ணலாம், எல்லாமே உங்களுக்கு ஆன்லைனில் வந்துட்டனால ரொம்பவே ஈஸி ஆக்சஸும் வர ஆரம்பிச்சிச்சு. அண்ட் அதே மாதிரி லோன் அகேன்ஸ்ட் செக்யூரிட்டிஸ், இப்போ இன்கேஸ் நீங்கள் ஒரு நல்ல ஷேர்ஸ் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் அதையும் பிளெட்ஜ் பண்ணியும் இப்போ ட்ரேடிங் பண்ண முடியும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸும் நிறையவே வந்ததுனால தான் இது டிமேட் வந்து இப்போ டிமெட்டீரியலைஸ் பண்ண பிறகு ரொம்பவே ஈஸியான ஆக்சஸ் ஆகிடுச்சு. இப்போ இது டிமேட் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பாருங்கள். ஃபஸ்ட்டு இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க. இப்போ இந்த பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து உங்கள் ஃபண்ட்ஸ் இருக்குது. இப்போ ஒரு 1 லட்ச ரூபா நீங்கள் ஃபண்ட்ஸ் வச்சுருக்கீங்க. அந்த ஃபண்ட்ஸுக்கு ஒர்த் ஆஃப் ஷேர்ஸ் வாங்க போகலான்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணீங்கன்னா, உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து முதல்ல நீங்கள் ஒரு புரோக்கர் கிட்ட ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. அந்த புரோக்கர் என்ன பண்ணுவார்னா உங்களுக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தருவார்.
இப்போ எப்படி டிஃப்ரெண்ட் பேங்க்ஸ் இருக்குது, அவங்க உங்களுக்கு பர்டிகுலர் உங்கள் நேமுக்கு ஒரு நம்பர் போட்டு பேங்க் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி புரோக்கர் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு பர்டிகுலராக ஒரு டிமேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி கொடுத்துருவாரு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா உங்களோட ஃபண்ட்ஸை வந்து அந்த புரோக்கர் அக்கௌண்ட்டுக்கு போட்டுட்டு எந்த ஷேர்ஸ் வேணுமோ நீங்கள் அதை ஆர்டர் பிளேஸ் பண்ணிங்கன்னா அந்த ஷேர்ஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டிமேட் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஸோ இப்படி தான் வந்து டிமேட் அக்கௌண்ட்ன்றது ஒர்க் ஆகுது. இப்போ இன்கேஸ் நீங்கள் அந்த ஷேர்ஸை விற்கணும் அப்படின்ற பட்சத்தில் இப்போ டிமேட் அக்கௌண்ட்டில் இருக்கிறத நீங்கள் மறுபடியும் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் போயிட்டு எந்த ஷேரை வாங்கினீங்களோ அதை செல் பண்ணிங்கன்னா அது திருப்பி அந்த ஃபண்டுக்கு ஏற்ற அந்த ஷேர் பண்ண சேல் பண்ண அமௌண்ட் எவ்வளவோ அது உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வந்துடும். அந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணிக்கலாம், பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் டிமேட் அக்கௌண்ட்ன்றது. நார்மல் நம்ம எப்படி பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் ஒரு டிமேட், பட் அதில் வந்து ஃபண்ட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம், இதில் வந்து ஷேர்ஸில் ட்ரேட் பண்ணுவோம். ஸோ இதுதான் டிமேட் அக்கௌண்ட். ஸோ இது ஒன்று மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க, காசை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்கள், லைஃபை ஸ்மூத்தாக லீட் பண்ணுங்கள். வாது முற்கூறேல். ஒருத்தங்களை பத்தி முழுசா தெரியாம அவங்கள பத்தி பின்னாடி பேசுற அந்த காசிப் ஹாபிட்டை நீங்க கண்டிப்பா கைவிடணும். ஏன்னா இந்த காலத்துல அது நிறைய பேருக்கு ஹாபியாவே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனா இப்படி பண்றது மூலமா ஃபியூச்சர்ல அது அவங்களுக்கே ஒரு பெரிய பிரச்சனையா வந்து முடியும். இப்படி காசிப் பேசுறத ஸ்மால் டாக்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. பெரிய பெரிய கனவுகள் இருக்கவங்க இந்த மாதிரி ஸ்மால் டாக்ஸ் பண்ணி அவங்களே சின்னதாக்கிட்டு அவங்க கனவை ரீச் பண்ண முடியாம பின்னாடி நிக்கவே மாட்டாங்க. அவங்க எப்பயுமே ஃபியூச்சர்ல என்ன பண்ணணும் அப்படிங்கறத பத்தி மட்டுமே பேசி அவங்க இன்னும் முன்னாடி போயிட்டே இருப்பாங்க. சோ அப்படிப்பட்ட ஃபியூச்சரிஸ்டிக் நபரா நீங்க இருக்கணும்னா இந்த ஆபீஸ் காசிப்ஸ்லாம் இப்பவே ஸ்டாப் பண்ணிடுங்க. இன்னொரு சூப்பரான விஷயத்தோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அனிதா சம்பத். இது தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் வழங்கும் முதல் வணக்கம். பவர்ட் பை KSR எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் திருச்செங்கோடு, பூர்விகா மொபைல்ஸ் அண்ட் ஹோம் அப்ளையன்சஸ், அரோமா அக்மார் கீ, கோ பிரசன்டட் பை சுரா ஸ்கூல் கைட்.